குடும்ப வாழ்க்கை ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. மனைவி என்பவள் வாழ்நாள் நண்பர் என்று ஆங்கில பழமொழி ஒன்று உள்ளது. தர்மசாஸ்திரத்தை முதலில் எழுதிய மனுநீதி உணவளிப்பதில் மனைவியை திறமை வாய்ந்த சமையல்காரராகவும், சோதனை காலங்களில் மந்திரியாகவும், ஆபத்து காலங்களில் தைரியம் கூறும் சேனாதிபதியாகவும் இருப்பதாக கூறியுள்ளன. குறைந்த வருமானத்திற்கான கணவனை குறை கூறக்கூடாது. குழந்தைகளை வளர்ப்பதில் அளவுக்கு மீறி கண்டிப்பு இல்லாமல் பாசத்தையும் பக்தியும் ஊட்டி வளர்க்க வேண்டும். சமயம் அறிந்து கணவரிடம் பேச வேண்டும். அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்தவுடன் புகார்களை கூறக்கூடாது. தன்னை வளர்த்த ஆளாக்கிய சக்திக்கு மீறி செலவுகளை செய்து திருமணம் செய்து கொடுத்த தாய் தந்தையையும் ஓர் நொடியில் துறந்து தன் கணவனே அனைத்தும் என்று வந்த மனைவியை பாசத்துடனும் ஆசையுடனும் கடமை உணர்வுடனும் சிறப்பாக பாதுகாக்க வேண்டும். பல குடும்பங்களில் இன்று மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்காமல் நடத்தப்படுகின்றனர். இது மகத்தான பாவம். மனைவி வீட்டாருக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய செயல். அனைத்து செயலும் தர்மமும் உள்ளது. எனவே குடும்பம் நடத்தி அதிலும் தர்மத்தை காக்க வேண்டும். மருமகள் விடும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் ஓர் பிறவி எடுத்து உடலாலும் உள்ளத்தாலும் கொடிய துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். குடும்பத்தில் தினமும் இறைவனை வழிபடுத்துவது, பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வணங்குவது, உங்கள் குழந்தைகளை சொல்லிக் கொடுக்காமலேயே உங்கள் நடத்தையின் மூலம் புகட்டக்கூடிய பாடங்களும் நீங்கள் நடப்பதையே உங்கள் குழந்தை பின்பற்றுவார்கள். ஒரு பழமொழி, முன்னேற் செல்லும் வழியே பின்னேற் செல்லும். மனைவி தன் கணவன் குறிப்பறிந்து அவரது தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். கணவன் மனைவி இருவரும் சரிசமமாக வாதாடுவது குடும்பத்தில் நலன்களை பெரிதும் பாதிக்கும். கணவனுக்கும் கடமைகள் உள்ளன. மனைவி குழந்தைகளை அன்பாக நடத்த வேண்டும். அறியாத அவர்கள் செய்யும் சிறு பிழைகளை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் தரக்குறைவாக பேசக்கூடாது. மனைவி முன்னிலையில் பிற பெண்களிடம் அளவுக்கு மீறி நெருங்கி பழகுவது மிகவும் குடும்பத்தில் மன உளைச்சலை ஏற்படுத்தும். மனைவியின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். நேர்மறையாக பேச வேண்டும். மனைவியை பாராட்ட தெரிய வேண்டும். உணவில் உப்பு பற்றாக்குறையாக இருந்தால் சிறிது உப்பு போட வேண்டும் என்று கருத்தை மென்மையாக கூற வேண்டும். முடிவாக என் அனுபவ கருத்து வேறுபாடுகளை மறந்து இருவரும் செய்யக்கூடிய செயல்களை குடும்பத்தில் பாராட்டி கொண்டால் இருவருக்கும் நன்மை, குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. கடுமையான பாவங்களுக்கு பரிகாரம் உண்டா? கருவை கலைக்க செய்து உடந்தையாக இருப்பது மகா பாவம். கருவை கலைக்க முயற்சி செய்யும் போது அந்த சிசு தாயின் கருவறையில் தன்னை காப்பாற்ற முயற்சி செய்யும். அதனை அழிக்கும் போது அந்த சிசு மரண வேதையினால் துடித்துடித்து அதன் பின் அடங்கும். இந்த பாவங்களுக்கு செய்பவர்களுக்கு அதற்குரிய தண்டனை எத்தனை பிறவி எடுத்தாலும் தீமை கிடைப்பது உறுதி. எடுத்துக்காட்டாக, புராண காலத்து மகாபாரத போர் முடிந்ததும் அஸ்வத்தாமன் பாண்டவர்களோடு குலத்தை அழிக்க முடிவு செய்தார். அதனால் அபிமன்யுவோட மனைவி உத்ரா கர்ப்பமாக இருந்தபோது அவள் மேல் பிரம்மாஸ்திரத்தை பாய்ச்சினார். பிறக்காத குழந்தையை கொல்ல முயன்றது மிகவும் பெரிய பாவம்னு கருதிய கிருஷ்ணர் அந்த பயங்கரமான சாபத்தை கொடுத்தார். அஸ்வத்தாமன் நெற்றியில் இருந்த மணியை எடுத்துவிட்டு பசி, தாகம், நோய்களால் பாதிக்கப்பட்டு பூமி அலைய வேண்டும் என்று சாபமிட்டார். அஸ்வத்தாமன் ரொம்ப கஷ்டப்பட்டார். தனிமையில் வேதனைப்பட்டு நிம்மதியில்லாமல் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் அவருக்கு மரணம் கிடைக்கவில்லை. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யுங்கள். இதுவரை போடக்கூடிய வீடியோக்கள் எதற்கும் நீங்கள் கமெண்ட் செய்யவில்லை, ஷேர் செய்யவில்லை. எனவே சப்ஸ்கிரிப்ஷன் செய்து இந்த சேனலை ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் செய்தால்தான் நான் மேற்கொண்டு பதிவுகளை போடுவதற்கு எனக்கு ஆர்வம் அதிகமாகும். எனவே தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.